ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான் செய்ய போகிறோம். ஏன்னா வேர்க்கடலை வறுவல். இது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் பயங்கர ஹெல்த்தியும் கூட. நீங்கள் வந்து சாப்பாட்டை ஒரு வேளை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா இன்னும் உடம்புக்கு பயங்கர ஹெல்த்தாக இருக்கும். இது வந்து குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்துடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியும் கூட. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, பண்ணிக்கங்க. வேர்க்கடலை ஒரு கப் எடுத்து அத வந்து ஒரு நைட் ஃபுல்லா ஊற வச்சுங்க. மினிமம் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கங்க. அப்ப தான் நல்லாயிருக்கும். இது காஞ்ச வேர்க்கடல தான். நீங்க வீட்ல பச்சை வேர்க்கடல இருந்துச்சுன்னா கூட இந்த மாரி வேக வச்சு செய்யலாம். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ஒரு ஊற வச்ச பின்னாடி நல்லா கழுவிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில மாத்திங்க. இல்லைன்னா உங்கள்ட்ட ஸ்டீமர் இருந்துச்சுன்னா, ஸ்டீமர்ல கூட வச்சு வேக வச்சுக்கலாம். இத வந்து இட்லி பாத்திரத்தில போட்டு ஒரு 15 நிமிஷம் டூ 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு வச்சுக்கங்க. பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. வந்தோனே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கங்க. இப்போ ஒரு கடாயில 2 டீஸ்பூன் கடலெண்ணெய். அதிகமா எண்ணெய் ஊத்த வேண்டாம் இதுக்கு. பச்சை மிளகா உங்க காரத்துக்கு ஏற்ப பொடி பொடியா வெட்டி போட்டுங்க. கூட கருவேப்பிலை. நீங்க இது கூட பூண்டு வெட்டி சேர்த்தா சேர்த்துக்கலாம். இஞ்சியும் பூண்டும். சின்ன வெங்காயம் ஒரு 10 பல். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வந்தோடனையும் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதையும் போட்டு வெங்காயம் ஒரு அரை பதம் வேகட்டும். அது வரை விட்டுருங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. ஏன்னா இது மசாலா போட்டிருக்கறனால அடி பிடிக்கும். இப்போ வேக வச்சு வச்சுருக்கிற வேர்க்கடலை அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். அப்போ தான் அந்த மசாலா கோட்டிங்கெல்லாம் வேர்க்கடலையில் வந்து ஒட்டும். கிளறிட்டே இருக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் டு 3 மினிட்ஸ் நல்லா கலக்கி விடுங்க. மசாலா ஆல்ரெடி நம்மளது வெந்துருச்சு. அதனால் உங்களுக்கு இதாக இருக்காது. இப்போ வந்து இது கூட துருவின தேங்காயை சேர்த்திக்கலாம். இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கங்க. நீங்கள் இதில் தேங்காய் சேர்த்த வரையும் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேங்காயை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாதீங்க. தேங்காய் எல்லாத்தையும் சாப்பிட்லாம். ஆனால் தேங்காய் போட்டிங்கன்னா அதனோட டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டாக இருக்கும். இதை போட்டு நல்லா கலக்கி விடுங்க. ஃபுல்லாக அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். ஏன்னா நம்ம தேங்காய் தான் போட்டிருக்குறோம். நல்லா கலக்கி விடுங்க. தேங்காய், இந்த கடலக்கொட்டை, இந்த மசாலா எல்லாம் ஒன்று சேரணும். ஃபைனலாக இது கூட பொடி பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை தூவி அதையும் ஒரு கிளறி இறக்கி பரிமாறலாம் நீங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.